உனக்கும் இதுல விருப்பம் இல்லைனாலும் நீ நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். ரேவதி, உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா அது காதல்னு சொல்லிட முடியாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். நான் ஒண்ணு சொன்னா நீ கேப்பியா? என்ன? நீ ஆஸ்திரேலியா போகணும் தான் ஆசைப்பட்ட. ஆனா நீ இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. நீ ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சுக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஹே, உன்னை காதலிச்சுட்டு எப்படி சந்தோஷமா ஆஸ்திரேலியா போய் வாழ முடியும்? காதல் ஒன்னும் ஒன் டைம் ஃபீலிங்ஸ் கிடையாது. இப்போ மனசுல காதல் இல்லைனாலும் அது மறுபடியும் வரும். லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங், அழகான ஃபீலிங். நம்ம மனச நமக்கு பிடிச்ச விதத்துல யாராவது தொட்டுட்டாங்கன்னா நம்ம மனசுலயும் காதல் வந்துரும். உன் மனச உனக்கு பிடிச்ச விதத்துல என்னால தொட முடியும். உன் மனசுல காதல் வரும், நான் வர வைப்பேன். ரேவதி, நீ புரியாமலே பேசிட்டு இருக்க. எனக்கு உன் மேல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனா உனக்கு காதல் பத்தி புரியல. அன்பும் அக்கறையும் ஒரு கட்டத்துல காதலா மாறும். என்னோட காதலை நீ உணரும் போது உன் மனசுலயும் காதல் வந்தே தீரும். நீ ஒன்னும் சாமியார் கிடையாது. நீ என்ன நிச்சயம் லவ் பண்ணுவ. ரேவதி, உன் லைஃப் நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ ஆஸ்திரேலியாவுக்கே போ. அங்க புது மனுஷங்க, புது லைஃப், இது எல்லாமே உனக்கு அங்க கிடைக்கும். உனக்கான வாழ்க்கையை நீ அங்க அமைச்சுக்கலாம். புரியுதா? எனக்கான வாழ்க்கையை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என் லைஃப் இனி உன் கூட தான், ஏ ராஜா கூட தான். நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். உனக்கு என் மேல லவ் வர வைப்பேன். நான் உன் கூட வாழுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? பந்தயம் வச்சுக்கலாமா? நீ ரெடியா? எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாசம் டைம் கொடு.